ஹாய் ஆல். சிக்கன் தந்தூரினா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே நல்ல ஜூஸியாக அப்புறமா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் செஞ்சு பார்க்கலாமா? அதுவும் நம்ம க்ரில்லரோ அவனோ இல்லாமல் தவாலே சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் போட்டு வாங்கிக்கோங்க. இந்த கட்ஸ்லலாம் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். இப்போ தோசை தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்மளோட சிக்கன் பீசஸை வச்சுக்கலாம். இதை இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் அப்புறமா பட்டரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் தந்தூரி சிக்கனுக்கு. ஸோ நான் ஒரு 25 நிமிஷம் கிட்ட குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஃபுல்கா பண்ணுற பேன் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் சிக்கன் பீஸை வச்சு இந்த மாதிரி ஃப்ளேமில் பர்னர்லேயே வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேம்லேயே அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஸ்மோக்கி அண்ட் தந்தூரி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி மாற்றி திருப்பி சுட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்மளோட சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இதை மயோனைஸ் அப்புறம் க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.